எவ்வளோ இது? இது எல்லாமே 48 ரூபாண்ணா. எல்லாமே 45 ரூபா. 48 ரூபா. 48 ரூபா இருக்கும். இந்த லட்டுலாம் லட்டு ஜாங்கிரிலாம் 95 ரூபா. 150 ரூபாய்க்கு இருக்கு. 300 ரூபா. 2400 ரூபாய்க்கு இருக்கும். 2400 1500 ரூபா லாபம் இருக்கு. இது 95 ரூபா. 200 ரூபாய்க்கு இருக்கும். 200 ரூபாய்க்கு இருக்குங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 105 ரூபா லாபம் இருக்கு. 105. இது வந்து பிஸ்கெட் இருக்கும், ஒரு பக்கம் க்ரீம் இருக்கும். ஓகே, ஸ்டிக் மாதிரி. ஆமா, நம்ம ரேட் 195 ரூபா. அப்படியே க்ரீம் அந்த ஸ்டிக் அப்படியே சாப்பிடலாம். 195 ரூபா. 300 ரூபாய்க்கு இருக்கும். 300. ஓகே ஓகே. இதுக்கு நான் டிஃபரெண்ட் பண்ணி 25 ரூபா லாபம் கிடைக்கும். இது 68 ரூபா. 150 ரூபாய்க்கு இருக்கு. 150 ரூபா லாபம். ஆமா. ஓகே ஓகே. 48 ரூபா 100 ரூபாய்க்கு இருக்கும். 52 ரூபா லாபம் இருக்கு ஒரு பாக்கெட்ல. எது வேணாலும் 52 ரூபாய் லாபம் இருக்கு. ஹாய், வெல்கம் டு சேனல் பேட்ரப். நான் தான் உங்கள் பாலாஜி. நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா நல்லப்பா வாத்தியார் தெரு, வண்ணாரப்பேட்டையில் தான் இருக்கும். வண்ணாரப்பேட்டையிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு பிஸ்னஸ் ஏரியா இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லப்பா வாத்தியார் தெரு. இங்கே என்னடா ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு, இந்த மாதிரி ஸ்நாக்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக நிறையா இருக்குது. இதில் என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் வந்து வட சென்னை, சென்னை, இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் வந்து சப்ளை ஆகுது. ஏன்னா இங்கே தான் ரொம்ப சீப்பாக கிடைக்குது. இங்கேருந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. ஹோல்சேல் கடை. இங்கே என்ன ரேட் இருக்குது, இது எல்லாமே இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து 5 ரூபீஸ் கேக். இது ஓகே, 50 ரூபாய்க்கு இருக்கும். 50 ரூபாய்க்கு இருக்கும். நம்ம ரேட்டு வில்ஸ்கன் ஒரு கம்பெனி. ஓகே, 42 ரூபா நம்ம ரேட்டு. 50 ரூபாய்க்கு இருக்கும். 50 ரூபாய்க்கு சரத்துக்கு 8 ரூபாய் கிடைக்கும். இந்த ஜேம்ஸ்லாம், இந்த ஜேம்ஸ் வந்து கேப்ரிஸ் ஜேம்ஸ். ஒரிஜினல் ஜேம்ஸ். ஆமா, இது வந்து 90 ரூபா எம்ஆர்பி. நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 88 ரூபா தான். சூப்பர்ண்ணா. இது நான் கப் கேக்கா? இந்த கேக். ஆமா, கப் கேக் வந்து பாத்தீங்கன்னா 49 ரூபா. 50 ரூபாய்க்கு இருக்கும். இந்த கான்லாம் இதுனா இது 5 ரூபா விற்கிறது. 100 ரூபாய்க்கு இருக்கும். 78 ரூபா ரேட்டு. 78 ரூபா. 22 ரூபா. ஒரே கிஃப்டா ஏதோ அடிக்க வச்சிருக்கீங்க. 5 ரூபா கிஃப்ட். இதெல்லாம் 5 ரூபா கிஃப்ட்டுங்களா? இந்த கிஃப்ட்ல ஒரு பேனா வந்துடும். 105 ரூபாய்க்கு இருக்கும். ரேட் வெறும் 55 ரூபா தான். 55 ரூபா தான். ஆமா, என்கிட்ட வாங்கி தான் இங்க 60 ரூபா 65 ரூபா விற்பாங்க இங்க கடைக்காரங்க. அதுவும் சொல்லிடும். டேரக்டா நம்ம ஆளை வச்சு செய்யறோம். இது இந்த மிக்சர் இதெல்லாம் எல்லாமே ஹோல்சேல். ஆமா, ஹல்திராம்ஸ் கம்பெனி. இது 52 ரூபா. அது ஓகே ஓகே. 60 ரூபாய்க்கு இருக்கும். 60 ரூபாய்க்கு இருக்கும். அந்த கேக்கும் அதே தான். சேம் இதே தான். நம்ம அங்கே பார்த்தோமே அது. இதெல்லாம் 68 ரூபாங்களா? இது 48 ரூபா. 48 ரூபா. 12 ரூபா. 60 ரூபா 12 ரூபா லாபம். ஓகே 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 ஓகே. சூப்பர்ண்ணா. இங்கே இதெல்லாம் இருக்கு. இது கிஃப்ட். இது 1300 ரூபாய். இது 1300 ரூபா. 2400 ரூபாய்க்கு இருக்கும். ஓகே ஓகே. இந்த சீட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ரைஸ். இது எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1300 ரூபா. 2400 ரூபாய்க்கு இருக்கும். 2100 ரூபா லாபம் இருக்கும். 1100 ரூபா லாபம். சூப்பர்ண்ணா. இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்லாம் வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய கிஃப்ட். இதில் பார்த்தீங்கன்னா வாட்சஸ் இருக்கு, அப்புறம் இந்த அம்பு ஓட்டுறது இருக்கு, கொசு பேட்டு, அப்புறம் கொசு பேட்டு, அப்புறம் இந்த டாய் எல்லாமே ஓடுற வாட்ச் தான். கன்னு எல்லாமே ஒர்க் ஆகுற வாட்ச். ஓ ஆமாம், ஒர்க் ஆகுது. சூப்பர். இந்த மாதிரிலாம் நிறைய கிஃப்ட் ஐட்டம்லாம் வச்சிருக்காரு. இதுலேயே நம்ம டிஃப்ரெண்ட்டாக வரலாம் ஒரு டைம். ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக வருது. நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஓகே, இந்த இலந்த அட்டை நம்ம சாப்பிட்டுருப்போம் 90s. ஆமாம் 90s சாக்லேட்டு. இலந்த அட்டை எவ்வளோ வருது? இது வந்து 38 ரூபா. 60 ரூபாய்க்கு இருக்கும். 60 ரூபாய்க்கு இருக்குங்களா? 12 பீஸ். ஓகே. இது வந்து 95 ரூபா. 150 ரூபாய்க்கு இருக்கும். 150 ரூபாய்க்கு. இது பப்ஸ். இது நல்லா இருக்கும். 5 ரூபா வைக்கணும். இது நான் சாப்பிட்ருக்கேன் ஆல்ரெடி. சூப்பராக இருக்கும். ட்ரை ஜாமுன் 130 ரூபா. 200 ரூபாய்க்கு இருக்கும். 40 பீஸ். 70 ரூபா லாபம் இருக்கு. ஓ இதில் 70 ரூபா லாபம் இருக்கு. ஓகே. இது நான் இந்த லட்டு ஜாங்கிரிலாம் 95 ரூபா. 150 ரூபாய்க்கு இருக்கு. 150 ரூபா. 150 ரூபாய்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 60 ரூபா லாபம். 50 ரூபா. சூப்பர். இது நான் இந்த நெய் பண்ணு எல்லாமே இதெல்லாம் வந்து 90 ரூபா. 150 ரூபா. 150 ரூபா. ஆமாம், 30 பீஸ் 150 ரூபாய்க்கு இருக்கும். ஓகே. சூப்பர்ண்ணா. இந்த பால்கோவாண்ணா? இந்த பால்கோவா 48 ரூபா. 60 ரூபாய்க்கு இருக்கும். 60 ரூபாய்க்கு 12 பீஸ். சில பேர் ஃபங்க்ஷனுக்கு கேட்பாங்க. கடைக்காரங்க 5 ரூபான்னு ஒரு பீஸ் வைக்கிறது. அதனால வந்து 12 ரூபா. சூப்பர்ண்ணா. இந்த பிஸ்கெட்னா இதுனா பண்ணா? இதுனா இது கேக்கு. 105 ரூபா. 150 ரூபாய்க்கு இருக்கும். இதெல்லாம் கெட்டு போயிடல சீக்கிரமா? இல்லை, ஒரு 10 நாள் 5 நாள் பார்த்தீங்கன்னா 10 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 10 நாளுக்குள்ள அவங்க நாங்கள் 2 நாள் 3 நாள் விற்றுருவோம். கடைக்காரங்க அதுக்குள்ளே காலி பண்ணிடுவோம். ஓகே. இதுனா இந்த கெஜ்ராவா? இதுனா அது? ஆமாண்ணே, இது எனக்கு ஃபேவரட். ஆமாம். இது எவ்வளோ? இது 95 ருபீஸ். 95 ருபீஸ். இது வந்து 150 ரூபாய்க்கு இருக்கும். இதோ 30 பீஸ். நல்லா லாபம். இதில் ஒரு 55 ரூபா லாபம் இருக்கும். சூப்பர். இது பான் சாக்லேட் தானே? இது கொய்யா சாக்லேட். ஓகே. இதுவும் 102 ரூபா தான். 102 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா 210 ரூபாய்க்கு இருக்கும். 1 ரூபா ஒரு ஐட்டம். 1 ரூபா ஐட்டம். நல்ல லாபம் இருக்குது சார். வாங்கி போகிறவங்களுக்கு கடைக்காரங்களுக்குலாம் நல்ல ப்ராஃபிட் இருக்குது. சூப்பர்ண்ணா. இப்போது சில பேர் வந்து இருப்பாங்க, நம்ம என்ன பண்ணணும், எப்படி வியாபாரம் பண்ணணும், ஆமாம் தெரியாது. இந்த மாதிரி ஐட்டம்லாம் எடுத்து போயிட்டு கடையாக போட்டாங்கன்னா அழகாக நல்லா லாபம். கடையே தெரியாது.
ஒரு நாளைக்கு ஒரு 10 ஜார் வித்தாலும் 500 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம். கரெக்ட். ஒரு குட்டியா பிசினஸ் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறாங்க, பட் ஆனா ஹோல்சேல் ரேட் அதோட ஹோல்சேல் அதிகமா வாங்கல. நீங்க வந்து ஒரு 1000 2000 வாங்கினா கூட நான் தருவேன். எவ்வளவு வேணுமோ நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி 20,000 30,000 நீங்க எவ்வளவு வேணுமோ 500 ரூபாய் கூட தருவேன். சூப்பர். ஒரு பாக்கெட் வாங்கினாலும் அதே ரேட் தான், நீங்க 100 பெட்டி வாங்கினாலும் அதே ரேட் தான் தருவேன். சூப்பர்ண்ணா. இது என்னது? இது வந்து ஆமா சுக்கு 5 ரூபாய் சாக்லேட். இது ஓகே. இது வந்து 30 பீஸ் சார், 150 ரூபா இருக்கும். டிஃப்ரெண்டா இருக்கு. இது சாக்லேட் டேஸ்டும் நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாக்குறீங்களா? இல்ல வேணாம் போதும். இது வெறும் 70 ரூபாய் தான். நிறைய சாப்பிட்டேன். வெறும் 70 ரூபா. 70 ரூபா. 150 ரூபாய்க்கு இருக்கு. 150 ரூபாய்க்கு இருக்கு. ஓகே. இதுனா அங்க அப்ப பாத்து ரைஸ் பார்த்தலனா இது சின்னது. இது குட்டியா. இது 95 ரூபா 200 ரூபாய்க்கு இருக்கும். 200 ரூபாய்க்கு இருக்குங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 105 ரூபா லாபம் இருக்கு. 105 ரூபா லாபம். இப்போ எடுத்துட்டு போய் போறவங்க ஒரு 40 ரூபா வச்சு ஒரு 50 ரூபா வச்சு இந்த ஜாருக்கு போடலாம். சூப்பர். கடைக்காரருக்கு 105 ரூபா லாபம் இருக்கு. 105 ரூபாய்க்கு லாபம் இருக்கு. ஓகே. இதுனா 1 ரூபாய் அந்த லட்டு பார்த்தலாம் சார். ஆமா. அதே மாதிரி இது பாண்டா கரடி சாக்லேட். ஓ பாண்டா. ஓகே. இது எவ்வளவு பாத்தீங்கன்னா 105 ரூபா. 105 ரூபா. 150 ரூபா இருக்கு. எத்தனை பீஸ் இருக்கு? 45 ரூபா கிடைக்கும். 150 பீஸ். 150 பீஸ் இருக்கும். 45 ரூபா கிடைக்குமா? சான்ஸே இல்ல. நிறைய இந்த போல எவ்வளவுனா இதுவும் அதே ரேட்டா? போல அதே ரேட் தான். 33 தான். ஓகே. இது 50 காசு விக்கிறது தான். 5 காசு சாக்லேட் எல்லாமே 2 ரூபாய். 2 ரூபாய். ஆமா. 50 ரூபாய்க்கு இருக்கும். 50 ரூபாய் எம்ஆர்பி. நான் ரேட் பிறந்தநாள் இருக்கும். என் பர்த்டேக்குலாம் இதுதானே சாக்லேட். எங்க வீட்டுல வாங்கி கொடுத்துருவாங்க. வாங்கி கொடுக்க மாட்டாங்க. நான் அந்த சாக்லேட் வாங்கிட்டு இந்த சாக்லேட் தான் வாங்கிட்டு போவேன். 33 ரூபா ரேட் எல்லாருக்கும் கொடுப்பேன். 33 ரூபா. எம்ஆர்பி வந்து 50 ரூபாய். இது ஏன்னா சில பேர் இந்த சாக்லேட்லாம் வந்து ரேர் கிடைக்காது. இங்க கிடைக்கும். இதை வாங்கி பாருங்க. ஆமா 90s 80s 70s அப்பவும் சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி சாக்லேட் தானே. கண்டிப்பா 5 காசா சாக்லேட். சூப்பர்ண்ணா. இது என்ன கண்ணு சாக்லேட்? இந்த கண்ணு சாக்லேட் வந்து பாத்தீங்கன்னா 2 ரூபாய் விற்கிறது. ஒரிஜினல் கண்ணு மாதிரி இருக்கும்ல? கண்ணு மாதிரி லுங்கு மாதிரி இருக்கும்ல சாக்லேட். உள்ள டேஸ்ட் நல்லா இருக்கும். உள்ள ஆமா பிரிச்சாலும் கண்ணு தெரியும். ஆமா பாத்து நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. வேணாம் எவ்வளவு பாருங்க. வேணாம் நீ சாப்பிடுடா. ஒண்ணே சாப்பிட்டு பாரு. நீ சாப்பிடு. நீங்க சாப்பிட்டு சரி ஒன்னு பிரிச்சு பாப்போம். ஆமா ஒரு கண்ணு ஓபன் பண்ணி பாப்போம். கிட்ட இதான் அந்த கண்ணு சாக்லேட். இதுலயே பெருசு இருக்கானா? ஆமா பெருசும் இருக்கு. பெருசு இருக்கு பாருங்க, பக்கத்துலயே இருக்கு. அவ்வளவு பெருசு கண்ணு சாப்பிட முடியாது. ஆமா லுங்கு மாதிரியே இருக்கும். ஓ சாப்பிட்டு சொல்லுங்க. உள்ள கண்ணுங்க டேஸ்ட் சூப்பரா இருக்குண்ணா. 2 ரூபாய் தான். ஓ ஒரு கண்ணு 2 ரூபா தான். இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு இருக்கும். 150 பீஸ். நம்ம ரேட்டு 155 ரூபா மட்டும்தான். 145 ரூபா லாபம் இருக்கு. 150 ரூபா லாபம். 150 ரூபா லாபம் இருக்கு. இதுல பென் சாக்லேட் சில பேர் வந்து 3 ரூபான்னு விற்கிறாங்க. இது 150 ரூபாய்க்கு இருக்கும். அப்ப நல்ல லாபம். ஆமா இது வந்து பேனா மாதிரியே இருக்கும். ஜெல்லி ஜெல்லிங்களா? நம்ம பேனா எழுதுறோம்ல சார், அதே மாதிரி நம்ம எழுதுற இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து இருக்குல்ல, இந்த மூடியை ஓபன் பண்ணா ஜெல்லி வரும். இந்த ஜெல்லி தான் இப்போ அதிகமா ஓடுது. சூப்பர். இது எவ்வளவு வருது பிரைஸ்? இது வந்து பாத்தீங்கன்னா 300 எம்ஆர்பி. இப்படி அழுத்த வருமா? ஆமா 300 எம்ஆர்பி. நம்ம ரேட் 135 ரூபா மட்டும் தான். 135 ரூபா தான். 165 ரூபா லாபம். சமண. இது நம்ம அங்க பாத்துமே அதுதானே? இது வேற. இது வந்து பிஸ்கெட் இருக்கும், ஒரு பக்கம் க்ரீம் இருக்கும். ஓகே ஸ்டிக் மாதிரி. ஆமா நம்ம ரேட் 195 ரூபா. அப்படியே க்ரீம் அந்த ஸ்டிக் அப்படியே சாப்பிடலாம். 195 ரூபா. 300 ரூபாய்க்கு இருக்கும். 300 நல்ல லாபம் இருக்கு இதுலயும். ஆமா 105 ரூபா லாபம் இருக்கு. 105 ரூபா லாபம். சூப்பர்ண்ணா. சான்ஸ் இல்ல. இதுனா சென்டர் ஷாக்கா? ஆமா இது கம்பெனி ஒரிஜினல் சென்டர் ஷாக்கா? ஒரிஜினல். ஓகே சென்டர் ஃப்ரெஷ். இந்த சென்டர் ஃப்ரெஷ்னா பாத்தீங்கன்னா 200 ரூபா. 225 ரூபாய்க்கு 25 ரூபா லாபம் இருக்கு. ஓகே அதே வந்து இதை வந்து பாத்தீங்கன்னா வெச்சீங்க, இது வந்து ஹைதராபாத். ஓ இது வந்து வெறும் 68 கூல் ஃப்ரெஷ். இது கூல் ஃப்ரெஷ். ஓகே இதுக்கு நான் டிஃபரண்ட் பண்ணி 25 ரூபா லாபம் கிடைக்கும். இது 68 ரூபா. 150 ரூபாய்க்கு இருக்கு. 150 ரூபா லாபம். ஆமா ஓகே 68 ரூபா நம்ம ரேட். எப்படி பார்த்தாலும் கணக்கு போட்டு பார்த்தாலும் ஒரு 72 ரூபா. இவங்க ஆட் கீடு எல்லாம் போட்டு சம்பாதிக்கிறாங்க. இது ஆட் இல்ல, ஆனா டேஸ்ட் அது இருக்கும். டேஸ்ட் சேம் டேஸ்ட் தான். சூப்பர்ண்ணா. இந்த ப்ரௌனி எவ்வளோ? அது ப்ரௌனி கேக்கு ப்ரௌனி வந்து பார்த்தீங்கன்னா 195 ரூபா. இந்த ப்ரௌனிங்களா? ஆமாம் 240 ரூபா இருக்கும். 10 ரூபா கேக். அது 10 ரூபா இருக்கும். இது 295ங்களா? 20 ரூபா எம்ஆர்பி. இது எல்லாம் கம்பெனி. இது 360க்கு இருக்கும். இது ஓகே சரிங்களா? கேக் செம்மையா இருக்கும். கேக் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்க்குறீங்களா? இது வேண்டாம் ஃபுல்லாக சாப்பிட்டேன். ஆமாம் இது வந்து 10 ருபீஸ். இது 20 ருபீஸ். ஓகே இது 195 240க்கு இருக்கும். ஓகே இது 10 ருபீஸ். இது 20 ருபீஸ். ஓகே ரெண்டுமே லாபம். ரெண்டுமே லாபம்னா பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 60 ரூபா கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 45 ரூபா கிடைக்கும். ஓகே சம இது பார்க்கலீங்களே.
இது ஸ்ப்ரே ஃபேண்டா சாக்லேட் கோக்கு அது இதுன்னு ஸ்ப்ரே சாக்லேட் இது ஸ்ப்ரே சாக்லேட்டுங்களா இது இது வந்து பசங்களுக்கு ரொம்ப நாளாக சாப்பிட்றது தான் ஸ்ப்ரே சாக்லேட் இது ஓ இப்படி ஸ்ப்ரே பண்ணி ஸ்ப்ரே பண்ணி சாப்பிடலாம் சாப்பிட்றது உள்ள ஜூஸ் தான் இருக்கும் ஓ உள்ள ஜூஸ் தான் 5 பீஸ் வைக்கிறது டிஃப்ரெண்ட்டாக வச்சுருங்களா இதுனா இது வந்து ரோல் இது ஐஸ்கிரீம்ல போடுவாங்க பாத்தீங்களா ஆமா ஸ்டிக் மாதிரி அப்புறமா பலோடாலாம் போடுவாங்களா அந்த ஸ்டிக் ஓ இது எவ்வளவு வருது பிரைஸ் வெறும் 60 ரூபாய் எம்ஆர்பி இது நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 40 ரூபா தான் 40 ரூபா தான் ஆமா 20 ரூபா லாபம் இருக்கு 20 ரூபா லாபம் இருக்கு சொல்லலாம் இதுனா குட்டி குட்டியா கிளே சார் இது அந்த பசங்க அந்த பொம்மைங்கலாம் செய்றாங்க ஆமா பசங்க பொம்மை விளையாடும் அதுதான் இது கிளேவா இது கிளே இந்த விலை வந்து பாத்தீங்கன்னா 60 ரூபா எம்ஆர்பி 5 ரூபா வித்தீங்கன்னா நம்ம ரேட் வெறும் 35 ரூபா தான் ஓ இது விளையாடுற கிளே சாப்பிடுறதுலாம் இல்ல பசங்க வந்து களிமண்ல வந்து பொம்மை விளையாடுவாங்க இதுல வந்து மொத்தமா செஞ்சு பொம்மை செய்யுது காய் செய்யுது ஓ ஓ சூப்பர்ண்ணா இது அதே ஸ்டிக்குங்களா இது வந்து அந்த இது கிரீமி இது 85 ரூபீஸ் ஓகே 100 ரூபாய்க்கு இருக்கும் 100 ரூபாய்க்கு இருக்கும் ஆமா எவ்வளவு கிடைக்கும் நம்ம லாபம் 15 ரூபாய் கிடைக்கும் 15 ரூபாய் தான் கிடைக்கும் வரும் 15 எத்தனை பீஸ் இருக்கும்ல இதுல வந்து 50 பீஸ் வரும் 50 பீஸ் 2 ரூபாய் வைக்கணும் ஓ 1 ரூபாய் பென்டன் இது பென்டன் ஸ்டிக் ஓ பென்டன் ஸ்டிக் பாத்தீங்களா ஓ இப்படி பெண்ட் ஆகும் ஸ்டாவ்ல மிட்டாய் இருக்கும் ஓ இந்த இருக்கு பாருங்க இந்த ஸ்டாவ்லயே அந்த மிட்டாய் வந்துரும் போய் சாப்பிடலாம் குளுக்கோஸ் தான் இது ஒண்ணுமே இல்ல மிட்டாய் தான் இது அந்த மிட்டாயை வந்து அந்த ஸ்டால்ல இருந்து எடுத்தா வந்துரும் ஓ கட்சி சாப்பிடுமா ஆமா வருது 1 ரூபாய் ஒன்று 40 ரூபா 60 ரூபாய்க்கு இருக்கும் ஓ ஆமா கச்சி சாப்பிடலாமாண்ணா ஆமா இன்னும் டிஃப்ரெண்டாக வச்சிருக்கேண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் லாலிபாப் இது கொடை மாடல்ல இருக்கும் புளிப்பு கொடை மாடல்ல இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 48 ரூபா 48 ரூபா 70 ரூபாய்க்கு இருக்கும் இந்த பிளாஸ்டிக் சாப்பிட்டு முடிக்கூடாதுல்ல ஆமா அது துப்பிடணும் செம்மையா இருக்கு டிஃப்ரெண்டாக வச்சிருக்கேண்ணா வேற என்ன டிஃப்ரெண்டாக வச்சிருக்கேன் உங்ககிட்ட இதோ இது இருக்குண்ணா இப்போ இது கோபிக்குள்ளே இது வந்து ஹைதராபாத் அது வந்து பார்த்தீங்கன்னா 95 ரூபா வெறும் 115 ரூபாய்க்கு தான் இது ஜாரே 100 ரூபா தான் 100 ரூபா தான் 220 ரூபாய்க்கு இருக்கும் ஓ 120 ரூபா லாபம் 120 ரூபா லாபம் இருக்கு இது அதிகமான லாபம் நம்ம எதனா விட்டுமாண்ணா நிறையா இது இருக்குங்க ஒன்று இருக்கு இது பிசி தண்டா ஆமா இதுனா ஜூஸா என்ன இது வந்து உள்ள வந்து கோலா அந்த டப்பா இருக்கு பாத்தீங்களா இந்த பிசி தண்டா மாதிரி இந்த கோலா டப்பா மாதிரி உள்ள அதே மாதிரி மிட்டாய் இருக்கும் நீட்டா இருக்கும் இந்த பாருங்க 5 ரூபா வைக்கணும் ஓகே நம்ம ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 133 ரூபா 200 ரூபாய்க்கு இருக்கும் ஓ இந்த மிட்டாயை பாருங்க அந்த கோலா டப்பா மாரி இருக்கும் ஆமாம் பழைய நம்ம அந்த மீன் மிட்டாய்லாம் வரும் பார்த்தீங்களா கோலா மாதிரி இருக்குமா ஆமாம் அதே மாதிரி தான் இருக்கும் கோக் இது மாதிரி ஸ்மெல் வருது ஓகே இது 5 ரூபா வைக்கிறது தான் இதுவும் நல்லா போகும் இப்போ நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் வாங்குறோம் உடம்புக்கு சைடு எஃபெக்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது எல்லாமே வந்து எல்லாமே எஃப்எஸ் லைசன்ஸோட ஃபுட் லைசன்ஸ் போட்டு எல்லாமே வருது ஓகே அப்போ எந்த ப்ராப்ளமும் கிடையாது எதுவுமே ப்ராப்ளம் இல்லை ஓகே இதுனா அது இது வந்து ஃபிங்கர் லாலிபாப் இது ஃபிங்கர் லாலிபாப் ஆமா இது வந்து கையில மாட்டிக்கலாமா கையில மாட்டிக்கணும் 5 ரூபாய் 5 ரூபா லாலிபாப் இது எவ்வளவு வருது இது வந்து 10 ரூபான்னு விற்கிறாங்க சில கடையில 3 ரூபாய்க்குன்னு 150 ரூபா 5 ரூபான்னு வித்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு சீரமா காலிடும் நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா 123 ரூபா மட்டும் ஓகே இதுனா இந்த பேர்டு வந்து பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்கும் ஓகே 95 ருபீஸ் இது இது சூப்பரா இருக்குண்ணா ஆமா க்ரீம் வச்சே உள்ள வரும் ஓ இது க்ரீமுங்களா ஆமா 3 கலர் சேர்ந்தது இதை குத்தி ஸ்பூன் குத்துருவீங்க ஆமா ஸ்பூன் குத்துறோம் இது வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபாய் தான் ஒரே ரூபா தான் இது 120 ரூபாய்க்கு இருக்கும் நம்ம ரேட் வெறும் 95 ரூபா தான் 95 ரூபா தான் இது சில பேர் 2 ரூபாய் கூட விற்கிறாங்க ஓடும் ஆமா நல்லா டிஃப்ரெண்டா இருக்குல்ல சூப்பரா இருக்கு இது எவ்வளோண்ணா லோட்டி சாக்கோ பை ஓகே இது சாக்கோ பை பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் ரேட் சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது டேரெக்டாக வருது 143 ரூபா இது 180 ரூபா இருக்கும் 180 ரூபா ரியல் ஒரிஜினல் லோட்டி கம்பெனி தான் இது அதே கம்பெனி தான் சிலது நீங்கள் வந்து நிறைய கம்பெனி வரும் டிஃப்ரெண்ட் கம்பெனி கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஓகே 180 ரூபாய்க்கு இருக்கும் இது 180 ரூபாய்க்கு இருக்கும் ஆமாம் இந்த மேங்கோனா இது மேங்கோ ஜெல்லி வந்து 140 ரூபா ஜெல்லி அது ஃபுல்லா ஜெல்லி மேங்கோ மாடல்லே இருக்கும் ஓ எடுத்து காட்டுங்க ஆமாம் இது நான் சாப்பிட்ருக்கேன் சின்ன வயசுல செமையா இருக்கும் ஆமாம் இது 40 பீஸு எம்ஆர்பி வந்து 200 ரூபா மேங்கோ ஸ்மெல் வருது 140 ரூபா மட்டும்தான் 140 ரூபா தான் ஆமாம் இது கமர்கட்டு எவ்வளோ வருது கவர்லாம் இது வந்து 75 பீஸ் சார் 150 ரூபாய்க்கு இருக்கும் நம்ம ரேட்டு வெறும் 70 ரூபா தான் 70 ரூபா தான் ஆமாம் எத்தனை போய் கடையில் எத்தனை போய் போடுறாங்கன்னா ஒரு 50 ரூபா பேக்கெட் வச்சு தாராளமாக போடலாம் 50 ரூபா பேக்கெட் வச்சு போடலாம் 150 ரூபாய்க்கு இருக்குது நீங்களே வாங்கினா இன்னும் நல்லா இது இருக்கு 75 பீஸ் இருக்கும் ஓகேண்ணா வேற என்னன்னா அதுக்கு அடுத்தது மால்கீஸ் ஐட்டம்
மால்கிஸ்னா பிஸ்கெட் சீஸ் பிஸ்கெட். சீஸ் பிஸ்கெட் ஓகே. ஆமா இது வந்து ஒரு 40 பீஸ் வரும், 200 ரூபாய்க்கு இருக்கும். நம்ம ரேட் 170 ரூபாய் தான். 170 ரூபா தான். 30 ரூபா லாபம் இருக்கு கடைக்காருக்கு. ஓ. இது எக்லர் பாக்கெட் பார்த்தோம்ல சார். ஆமா ஜார் பார்த்தோம்ல. ஆமா. இது வந்து பாக்கெட் இது. ஓகே. எவ்வளோ வருது இது? சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 48 ரூபாய் தான். 100 ரூபாய்க்கு இருக்கும். 2 கலர் இருக்கு. ஓ 48 ரூபா 100 ரூபாய்க்கு இருக்கும். 52 ரூபா லாபம் இருக்கு ஒரு பாக்கெட்லேயே. எதுவானாலும் 52 ரூபாய் லாபம் இருக்கு. எல்லாமே ஜாருக்கு 50, 200, 100 இந்த மாதிரி லாபம். 60 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு மேலே தான் லாபம். நல்ல லாபம். கரெக்டு, சான்ஸே இல்லை. இந்த மாதிரி நம்ம இன்னும் நிறைய பார்க்காதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம அண்ணன் நம்பர் வந்து கீழே போடுறேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நியர்பையில் எதனா கடை இருந்தால் சொல்லுங்கள், அங்கேயும் போயிட்டு நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. ஸோ இத்துடன் உங்களுக்கு உங்கள் பாலாஜி, எங்கள் தீபக் அண்ணனோட பாய்.